ஒரு வில்லி பல ஹீரோக்களை உருவாக்கின ஒரு சீசன் தான் பிக் பாஸ் சீசன் 9 முடிந்து விட்டது. ஆனால் இதில் நம்ம பார்த்தோமானா ஹீரோவான கானா வினோத் ஒரு 50 லட்சத்துக்கு பதிலாக 18 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டார். அழகாக டீசெண்டாக விளையாடின கனி, ஒரு டீசெண்ட் லேடி, அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்க. எட்டும் பொட்டும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். எட்டும் பொட்டும் தெரியாத புரியாத வந்த இந்த மீனவ பொன் சுபிக்ஷா எப்படியோ அவுட் ஆயிட்டா. ஏதோ ஒரு நடுத்தர ஃப்ராடுன்னு சொல்கிற சாண்ட்ரா கேமில் இருந்து அவுட் ஆயிட்டா. ஆனால் பாருங்களேன், கடைசியிலையும் அவங்களோட ஒரு கார்டு அவங்க வீசினாங்க. இந்த ரெட் கார்டுக்கு எப்படி ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பாவம் ரெட் கார்டே, உங்களை யாரும் அனுப்ப வரலையேன்னு என்னமோ ஒரு போலி வருத்தம் காட்டிட்டு ஸ்டேஜுக்கு கடைசியாக கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கலான்னு வந்தான். ஆனால் நம்ம வில்லியோட ஒரு ஃபேட்டல் ஃப்ளா என்னன்னு தெரியுமா? இந்த ஃபேட்டல் ஃப்ளானா அது ஒரு ஷேக்ஸ்பியரோட ஒரு டேர்ம், ஒரு கடுமையான ஒரு குறைபாடு சிலவங்களுக்கு இருக்கும். ஹீரோஸ்க்கு தான் அவர் அது பொருந்தும்னு சொல்லுவார். பட் இங்கே இந்த வில்லிக்கு அந்த ஒரு கடுமையான குறைபாடு இருந்தது. என்னன்னா, இந்த வில்லி ஹீரோஸை மட்டும் உருவாக்கலை, ஒரு வில்லனையும் கூட சேர்த்துருச்சு. அதுதான் இந்த பாவம் நம்மளோட ஸ்வீட் வில்லி பாருவோட ஒரு ஃபேட்டல் ஃப்ளா. அதனால தான் ஒரிஜினலாக விளையாடின திவ்யா கணேஷ் யாரோ கேடு போருங்கப்பா, நான் இப்படித்தான் விளையாடுவேன்னு நினச்சி கொஞ்சம் நீட்டி பேசி வேர்ட்ஸ்லேயே வேர்ட்ஸ் வச்சே விளையாடின திவ்யா கணேஷ் கப் எடுத்துகிட்டு போயிட்டா. பாவம் ஸ்வீட் வில்லி எல்லாம் பிளாக்கில் கடைசியில் ஸ்டேஜுக்கு வந்தால் உட்கார்ந்தா போயிட்டா. வேற என்ன சொல்ல வேணும் இந்த சீசனை பற்றி? வில்லி உருவாக்கின ஹீரோஸ், வில்லி உருவாக்கின வில்லன், அவ்வளவுதானே. பாய்.